அத்தியாயம் 1. காலத்தின் சுமை. நகரம் மங்கலான மஞ்சள் விளக்குகளின் ஒளியில் மூழ்கியிருந்தது. வீதிகள் சலசலவென நடந்து கொண்டிருந்தாலும் அந்த இரவு மட்டும் வானமே தலைகுனிந்து அழுதது போல் தெரிந்தது. கனமழை சாய்ந்தபடி கண்ணாடி மற்றும் உலோகத்தால் ஆன மருத்துவமனை கட்டிடத்தின் மீது குரூரமாக படி இறங்கியது. மருத்துவமனை அறையில் கிருமிநாசினி வாசனை நாசியை பிளந்தது. அந்த இடம் காலமற்ற ஓரிடமாக மாற்றப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வினாடியும் கணக்கில் போகும் போல காலம் நின்று நெளிந்தது. ராம் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் வெண்மையான போர்வையில் மூடப்பட்டிருக்கும் தன் தங்கை மாயாவின் மெலிந்த உடலின் மீது உறைந்திருந்தன. மானிட்டரில் ஒலித்துக் கொண்டிருந்த பீப் பீப் என்ற ஒலி திடீரென நின்றது. ஒரே நேர்கோடு மட்டும் மினுமினுத்தது. அமைதி, ஒரு பயங்கரமான அமைதி. அந்த ஒளியற்ற நேரத்தில் ராமின் உள்ளம் முழுவதும் விழுங்கப்பட்டு விட்டது. அவனது கை நடுங்கியது. மாயாவின் குளிர்ந்த நெற்றியை தொட அவன் மெதுவாக கையை நீட்டினான். 10 நிமிடம், அவன் இருளில் பேசினான். நான் வெறும் 10 நிமிடம் தாமதமாக வந்துவிட்டேன். மறுநாள் ராம் தனது அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருந்தான். அந்த வீடு ஒரு மனிதனின் மனச்சுமைகளை பிரதிபலிக்கும் பிம்பமாகவே இருந்தது. நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், கண்ணாடி பலகைகளில் கிறுக்கப்பட்ட சமன்பாடுகள், டிஜிட்டல் வரைபடங்கள், ஒவ்வொன்றும் ஒரு பிழையான நேரத்தை திருத்த விரும்பும் அவன் உளவியலை சொல்லிக் கொண்டிருந்தன. மாயாவின் ஒரு புகைப்படம் அவனது மேசையில் சிதைந்த நிலையில் கிடந்தது. அவளது புன்னகை இன்னும் பிக்சல்களில் உயிருடன் இருந்து ராமின் பாவங்களை மௌனமாக குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தது. ராம் ஒரு இளம் வயதிலேயே பேராசிரியரான குவாண்டம் இயற்பியலாளர். அறிவியலில் அதிசயம் செய்தவன். ஆனால் உணர்வுகளில் முடங்கியவன். தன் தவறை திருத்துவதற்காகவே அவன் உருவாக்கிய திட்டம்தான் டில்டா, டைம் இன்வர்ஷன் வயா லோக்கல் டைமென்ஷனல் ஆக்சஸ். அது ஒரு காலப்பயன் இயந்திரம் மட்டுமல்ல, அது அவனது குற்ற உணர்வுக்கு எதிரான ஒரு கடைசி பதிலடி. அந்த இரவு அவனது பழைய வழிகாட்டி டாக்டர் விஸ்வநாத் அவனை சந்திக்க வந்தார். இன்னும் அந்த நிழல்களை துரத்துகிறாயா ராம்? அவர் கேட்டார், ஜன்னலின் வெளியே புயலையும் பார்த்து கொண்டே. நீங்களே சொன்னதுதானே, காலம் ஒரு நதி என்று. அதற்கெதிராக படகு செலுத்த ஒரு வழியை தேடுகிறேன். ராம் பதில் சொன்னான். கண்ணில் நிஜமும் பித்தும் கலந்து ஜொலித்தது. விஸ்வநாத் பெருமூச்சை விட்டார். வார்த்தைகள் எதிர்பார்க்கும் புயலை காட்டிலும் அமைதியாக இருந்தன. நீ நிழல்களை துரத்தவில்லை ராம். நீ ஒரு கடவுளை ரத்தம் சிந்த வைக்க முயற்சிக்கிறாய். ஆனால் காலம் ரத்தம் சிந்துவதில்லை, அது நொறுங்கிவிடும். ராமாயாவின் புகைப்படத்தை உற்று நோக்கினான். அப்படியானால் நானும் அதனுடன் நொறுங்கி விடுவேன். பல மாதங்களாக தோல்வியடைந்த ஆய்வுகளுக்கு பிறகு டில்டா இறுதியாக செயல்பட தயாரானது. பாதுகாப்பு குழு இல்லை, கண்காணிப்பு இல்லை. ராம் தனியே இருந்தான். அயலுக்கு அப்பால் ஒரு மின்னும் கோலம் சுழன்று ஒலிக்கத் தொடங்கியது. நிலைபெறாத ஆற்றல் பாய்ந்தது. விளக்குகள் மின்னின. ராம் மாயாவின் பதக்கத்தை இறுக்கமாக பிடித்து கடைசி இயக்க பொத்தானை அழுத்தினான். அந்த நொடியில் இருந்து இயற்கையே மாற்றப்பட்டது. காற்று அலையை அலையாய் விரித்தது. ஆய்வகத்தின் சுவர்கள் காகிதம் போல கிழிந்தன. நேரம் துடிப்பது போல ராமின் உடலை தூக்கி எடுத்தது. அவன் ஒளி மற்றும் இருளுக்கிடையில் தொங்கினான். பின்னர் அமைதி. ராம் தரையில் விழுந்தான். இயந்திரம் புகையோடு நின்றிருந்தது. ஆய்வகம் சிதைந்திருந்தது. தடுமாற்றமாக அவன் வெளியே வந்தான். சாம்பல் நிற வானம், பனித்துளிகள், உறைபனியால் மூடப்பட்ட மரங்கள், இடிந்த கட்டிடங்கள், மரணமடைந்த நகரம். அது அவனது பல்கலைக்கழகம்தான். ஆனால் உணர்ச்சி, நேரம் எல்லாமே தவறாக இருந்தது. அவன் செல்போனை எடுக்கிறான். சிக்னல் இல்லை, தேதி இல்லை, உலகம் இல்லை. நான் எங்கே இருக்கிறேன்? ராம் மூச்சு திணறினான். அவன் வெறிச்சோடிய தெருக்களில் நடந்தான். உறைந்த சடலங்கள், சிதைந்த சுவர் ஓவியங்கள், ஒரு நகரத்தின் இறுதி கனவுகள். பின்னர் நிழல் ஒன்று, ஒரு உருவம், தீப்பந்தம், முகமூடி. நீங்கள் யார்? நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகம் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டது. நேரம் தவறாக தொடங்கிய நாளில் இருந்து. அந்த மனிதன் ராமை ஒரு பதுங்கு குழிக்குள் அழைத்துச் சென்றான். உள்ளே உயிர் பிழைத்தவர்கள், பழைய ஹீட்டர்கள், முறிந்த வரைபடங்கள். வயதான ஒருவர் முன்னே வந்தார். நாங்கள் உன்னை முன்னே பார்த்திருக்கிறோம். விரிசல்களில், நகரத்தின் மேலே பிளவுகளில். ராம் வெறித்து பார்த்தான். அவனது இயந்திரம் அவனை அனுப்பவில்லை. அது யதார்த்தத்தை திருத்தவில்லை. அது உடைத்து விட்டது. நான் அவளை காப்பாற்றத்தான் முயன்றேன்.
ஒருவன் மெதுவாக பதிலளித்தான். அந்த இரவுக்கு பிறகு ராம் ஒரு இடிந்து விழுந்த வானிலை ஆய்வகத்திற்கு ஏறினான். அங்கிருந்து அவன் அதை கண்டான். வானத்தில் ஒரு பிளவு, விண்வெளியின் துணியில் ஒரு கிழிசல். அந்த கிழியில் உடைந்த யதார்த்தங்கள் ஒளிர்ந்தன. இது ஒரு தவறு அல்ல. ராம் கிசுகிசுத்தான். இது பல தவறுகள். நான் நேரத்தை மட்டும் உடைக்கவில்லை, நான் எல்லாவற்றையும் உடைத்து விட்டேன். வானத்தை வெறித்து பார்த்தபடி ஆரோரா ஒளி இயற்கையை மீறி கீற்றுக்களாக நெளிந்தது. மாயாவின் பதக்கத்தை இறுக்கமாக பிடித்த வண்ணம் அவன் கிணற்றின் அடியில் ஒளிரும் ஒளியைப் போல உறுதியுடன் சொன்னான், நான் இதை சரி செய்வேன், எது நடந்தாலும் சரி. ராம் தனது முடிவில்லாத பயணத்தை தொடங்குகிறான். அத்தியாயம் 2. உடைந்த காலக்கோடுகள் குளிர் சுவர்களை உடைத்து சுரண்டியது போல ராமின் முகத்தில் பதுங்கி பாய்ந்தது. பனிக்காற்றின் சுவை புழுங்கும் உலோகத் தூளாகவும் கடவுளை விட்டு போன உறைய வைக்கும் மௌனமாகவும் அவனை மூடியது. அவன் விழுந்து கிடந்த நிலம் கடவுளின் கடைசி மூச்சை பெற்றது போல் பனியால் புதைந்திருந்தது. எங்கே வந்தான் என்பது ராமுக்கு புரியவில்லை. அவனது மூச்சு ததும்பும் பனி புகையாக மாறி வானத்தில் கரைந்து கொண்டிருந்தது. நேரமும் அசைவும் தொலைந்த இந்த வெறுமையான உலகில் வானம் நிமிர்ந்து பச்சை நீல மௌனத்தில் உறைந்து கிடந்தது. மரங்கள் வெண்மை சிலைகள் போல நின்றன. நகரம் ஒரு பனிமுற்றத்தில் தூங்கும் பூதக்கோட்டையைப் போல அசைவின்றி தொலைவில் படர்ந்திருந்தது. தெருக்களில் விரிசல்கள், அவை காலத்தின் உருண்டையை துளைத்துவிட்டன போல. ராம் நெளிந்து நடந்தான். எடையற்ற வீதிகளில் வழியே நகர்ந்தான். ஒவ்வொரு அடியிலும் அவன் மனதில் விரிந்திருந்த பிளவுகளில் பல பிரபஞ்சங்களின் நினைவுகள் கருப்பு கருவெளியில் ஒளிர்ந்தன. ஒரு பிறந்த நாள் கேக், மாயாவின் சிரிப்பு, ஒரு பசுமை நிற குடில், பிறகு வெறுமை. அவன் ஒரு இடிந்த உலோக கட்டடத்தின் அருகே வந்தான். பனிக்குள் புதைந்திருந்த குவிமாடி ஒன்றின் அடியில் ஒரு ஒளி தெரிந்தது. அவன் கவனமாக கீழே சென்று பனி மற்றும் கம்பிகளால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு கதவை தட்டினான். கதவு கரகரத்தது. அதன் பின்னே ஒளிரும் ஒரு சுரங்கம் தெரிந்தது. மரணத்தை அழைக்கும் மென்மையான ஒளி. பயபக்தியுடன் அவன் உள்ளே நுழைந்தான். அடுத்த நொடியில் அவன் மார்பில் ஒரு துப்பாக்கியின் கூர்மை சுட்டியது. நீ யார் என்று ஒரு பெண் கேட்டாள். அவளது குரலும் துப்பாக்கியும் ஒரே அளவிலான கடுமையை உணர்த்தின. ராம் நிதானமாக கைகளை உயர்த்தினான். நான் ஒரு பயணி. நான் தீங்கு செய்ய வரவில்லை. ஒரு உயரமான மனிதன் முன்னே வந்தான். அவனது ஒரு பக்கம் தீக்காயங்களால் சுருங்கி இருந்தது. இந்த பணியின் வழியாக யாரும் உயிருடன் வர முடியாது என்றான். நான் இங்கிருந்து வரவில்லை, ராம் அமைதியாக சொன்னான். நான் இதற்கு காரணமாக இருக்கலாம், குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். எதையோ மறுபடியும் எண்ணி பார்த்தனர். பிறகு அவர்களுக்கு அவன் ஒரு பயம் இல்லை என புரிந்தது. அவனை ஒரு துருப்பிடித்த ஜெனரேட்டரின் அருகே அமர வைத்தனர். வெறும் இடம், பசியும் பயமும் மட்டும் வாழும் இடம். பெரும்பாலான உயிர் பிழைத்தவர்கள் அவனை பார்த்து தவிர்ந்தனர். ஆனால் ஒரு இளம் பெண் அவனை அணுகினாள். அவளது கண்களில் வேதனை மறைந்திருந்தது. நீங்கள் அந்த பிளவிலிருந்து வந்தவர்தான் அல்லவா? அவள் கேள்வி செய்தாள். ராம் மெதுவாக பார்த்தான். நீங்கள் அதை பார்த்ததுண்டா? அவள் தலையசைத்தாள். 5 வருடங்களுக்கு முன் என் தங்கை ஒரு விஞ்ஞானி. அவள் சொன்னாள், அந்த நிகழ்வை நிறுத்தாமல் விட்டால் இது எல்லாவற்றையும் விழுங்கிவிடும். அவள் பெயர் என்ன? ராமின் குரல் இறுக்கமாகியது. மாயா. அவள் பெயர் அவனது நெஞ்சை ஒரு கனமான பாறை போல தட்டி அழுத்தியது. உன்னிடம் அவளுடைய படம் இருக்கிறதா என்றான் ராம். அவள் அவனை ஒரு பின்னறைக்குள் அழைத்துச் சென்றாள். சுவர்களில் கரைந்து போன சமன்பாடுகள், கிழிந்த நோட்டுகள், கையால் வரையப்பட்ட வழிகள், ஆல் லீடிங் டு a single dream. ஒரே இலக்கு. அவள் மாயா மெல்லிய புன்னகையுடன் ஒரு கரும்பு அலகையின் முன் நின்ற புகைப்படத்தில் நிஜம் போலவும் கனவு போலவும். அவள் பிழைத்தாளா? ராம் கேட்டான் மெதுவாகவே. அந்த பெண் முகத்தை திருப்பினாள். இல்லை, அவள் அந்த பிளவில் உறைந்து விட்டாள். ஆனால் இறக்கும் முன் அவள் சொன்னாள், நான் முயற்சி செய்யணும். அந்த இரவு ராம் தனக்குள் உடைந்து போன உலகங்களை எண்ணிக்கொண்டு ஒரு கான்கிரீட் பெஞ்சில் உட்கார்ந்தான். தொலைவில் பனிக்காற்று விசில் விட்டது. மறந்து போன காலங்களைப் போல. ஒரு சிறுவன் அவனை அணுகினான். நீங்கள் அவளை பல இடங்களில் பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? ராம் மெதுவாக தலையாட்டினான். ஆமாம், ஒவ்வொரு இடத்திலும் அவள் வேறுபடுகிறாள். ஆனால் முடிவு ஒரே மாதிரியே இருக்கிறது. அவள் போய்விடுகிறாள். சிறுவன் தாமதமாக கேட்டான்.
நீங்கள் அதை மாற்ற முடியுமா? ராம் அவனை பார்த்தான். நான் முயற்சி செய்தேன். அதனால்தான் இப்போது இந்த உலகமே இதுபோல் உள்ளது. விடியற்காலத்தின் மெல்லிய வெளிச்சம் வானத்தில் விரிந்த போது ராம் மேற்பரப்பை நோக்கிச் சென்றான். ஆனால் தூரத்தில் ஒரு கூரையின் மேல் நின்ற உருவம். அது அவனே. அதே முகம், அதே கோட். ஆனால் கண்களில் பயம் இருந்தது. மாற்றுராம் தூரத்தில் ஒரு பக்கத்தை நோக்கி காட்டினான். அவரது உதடுகள் ஒரு வார்த்தையை அசைத்தன. வேண்டாம். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. பிளவின் ஒளி மீண்டும் ராமை விழுங்கியது. அத்தியாயம் 3. உடைந்த கண்ணாடி. காலவெளியில் இருந்து வெளிப்பட்டதும் ராமின் உடல் குளிர்ந்த உலோகத் தரையில் மோதியது. அவன் மூச்சு திணறி சுற்றிலும் பார்த்தான். அது இரவு. ஆனால் அவன் அறிந்த எந்த இரவையும் போலில்லை. வானம் ஊதா நிறமாக இருந்தது. மங்கிய டிஜிட்டல் கோடுகளால் கீறப்பட்டிருந்தது. ஒரு உடைந்த சிமுலேஷன் போல. துருப்பிடித்த ராட்சதர்கள் போல கட்டிடங்கள் உயர்ந்து நின்றன. கம்பிகள், எஃப்கு விட்டங்கள் மற்றும் மறக்கப்பட்ட கனவுகளால் ஒன்றாக பிடிக்கப்பட்டிருந்தன. ஞான் விளக்குகள் ஒழுங்கற்ற முறையில் மின்னின. விரிசல் விழுந்த நடைபாதைகளில் பேய் போன்ற ஒளியை வீசின. மேலே காந்த ரயில்கள் வானத்தில் அலறின. கோபுரங்களுக்கு இடையே நெசவு செய்யும் போது தீப்பொறிகளை விட்டுச் சென்றன. இது தன்னைத்தானே தின்ற ஒரு நகரம். ஹோலோகிராபிக் விளம்பர பலகைகள் அர்த்தமற்ற விளம்பரங்களை ஒலித்தன. 1 மணி நேரம் வாங்குங்கள், 10 நிமிடம் இலவசம். உங்கள் நினைவுகளை மேம்படுத்துங்கள், சிறந்த வருத்தத்தை அனுபவியுங்கள், நேரம் தீர்ந்து விடாதீர்கள். உண்மையாகவே மக்கள் பேய்கள் போல் நகர்ந்தனர். பாவனையற்றவர்கள், ரோபோக்கள், பலர் ஒளிரும் மணிக்கட்டு பட்டைகளுடன். ஒவ்வொரு பட்டையும் சிவப்பு இலக்கங்களில் கீழ் நோக்கி துடித்தது. அவர்களின் வாழ்நாளின் எண்ணிக்கை குறைப்பு. ராம் ஒரு மயக்கத்தில் நின்றிருந்தான். அருகில் ஒருவன் சரிந்து விழுந்தான். யாரும் நிறுத்தவில்லை. அவன் பட்டை 000 என்று மின்னியது. சில நொடிகளுக்கு பிறகு ஒரு குப்பை ட்ரோன் தோன்றி உடலை எடுத்துச் சென்றது. காற்று வெப்பம், புகை மற்றும் சிதைவு ஆகியவற்றால் அடர்த்தியாக இருந்தது. அதிக வேலை செய்த எலக்ட்ரானிக் பொருட்களில் இருந்து வரும் ஓசோனின் வாசனை கிரீஸ் மற்றும் இரசாயன வெளியேற்றத்துடன் கலந்தது. தூரத்தில் ஒரு கோபுரத்தின் உச்சியில் ஒரு பெரிய டிஜிட்டல் கடிகாரம் தெரியாத, ஆனால் அச்சுறுத்தும் ஒன்றிலிருந்து எண்ணிக்கை குறைத்துக் கொண்டிருந்தது. ராம் குழப்பத்தின் ஊடாக அலைந்த போது அவன் டி ட்ரிப் எனப்படும் ஒரு மாவட்டத்திற்குள் நுழைந்தான். தற்காலிக கடைகள், கள்ளச்சந்தை வியாபாரிகள் மற்றும் சைபர்நெடிக் பிச்சைக்காரர்கள் தெருக்களை நிரப்பினர். இங்கே நேரம் உயிர் வாழ்வதற்காக உண்மையில் வர்த்தகம் செய்யப்பட்டது. தண்ணீருக்கு நிமிடங்கள், தங்கும் இடத்திற்கு மணி நேரங்கள். ஒரு விற்பனையாளர் கத்தினார், ஒரு சூடான கிண்ணத்திற்கு உங்கள் வாழ்க்கையின் 10 நிமிடங்கள், சுத்தமான இரத்தத்திற்கு 20. வெறுப்படைந்த ராம் திரும்பி நடந்தான். அப்போதுதான் ஒரு குழந்தை வினாடிகளுக்கு ஓவியங்களை விற்பதை அவன் பார்த்தான். அவள் உடைந்த பட்டையை அணிந்திருந்தாள். அது ஒவ்வொரு சில வினாடிகளிலும் சிவப்பு நிறத்தில் மின்னியது. ஒரு கதை வேண்டுமா? அவள் மெதுவாக கேட்டாள். உங்களுக்கு 1 நிமிடம் மட்டுமே செலவாகும். அவன் பதிலளிப்பதற்குள் ஒரு கை அவன் கையை பிடித்தது. நீ இங்கிருந்து வரவில்லை என்று ஒரு பெண் சொன்னாள். அவள் முகத்தின் பாதி உலோகத்தால் ஆனது. ஒரு கண் நீல நிறத்தில் ஒளிர்ந்தது. அவளுடைய பெயர் செரா. அவள் அவனை சுரங்க பாதைகளின் சிக்கலான வழிகள் வழியாக ஒரு நிலத்தடி மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்றாள். இங்கே காற்று குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. சுவர்களில் கிளர்ச்சியாளர்கள் நேரம் அவர்களுடையது அல்ல மற்றும் மாயா எங்களை காப்பாற்ற முயன்றாள் போன்ற சொற்றொடர்களை வரைந்திருந்தனர். மாயாவா என்று கேட்டான் ராம். செரா தலையசைத்தாள். அவள் எங்களில் ஒருத்தி. வெகு காலத்திற்கு முன்பு கடிகாரங்கள் உடைந்திருக்கவில்லை, அவை திருடப்படுகின்றன என்று அவள் சொன்னாள். அவள் ஒரு பிளவை பற்றி பேசினாள், எல்லாவற்றையும் மோசமாக்கிய ஒரு மனிதனை பற்றி. பின்னர் அவள் மறைந்து விட்டாள். ராமின் நெஞ்சு இறுகியது. அவள் என் தங்கை என்று அவன் கிசுகிசுத்தான். செரா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அப்படியானால் நீங்கள் தான் அவர். அந்த இரவு கழிந்ததும் அவர்கள் ஒரு நேர் சுரங்கப்பாதை சேவையகத்தை மூட ஒரு கார்ப்பரேட் கோபுரத்திற்குள் ஊடுருவினர். மக்கள் எரிபொருள் போல நேரத்தை இழந்து கண்ணீர் விடுவதையும் உடனடியாக வயதாகுவதையும் சிலர் ஒளி வெள்ளத்தில் மறைந்து போவதையும் ராம் பார்த்தான். அவன் சேவையகத்தை அழித்தான். ஒரு கணம் கட்டிடத்தில் நேரம் உறைந்தது. அவன் தவிர எல்லாம் நின்றது. அந்த அமைதியில் ஒரு டெர்மினலில் கிறுக்கப்பட்ட ஒரு செய்தியை ராம் பார்த்தான்.
ஒவ்வொரு உலகிலும் அவளை உன்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் உன்னிடமிருந்து அவர்களை நீ காப்பாற்றலாம். திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த அமைப்பை உலுக்கியது. ஒரு நேரக் காவலர், ஒரு பெரிய உயிரி இயந்திரவியல் காவலாளி, மண்டை ஓடு போன்ற முகமும் ஒளிரும் சிவப்பு சுற்றுகளுடனும் உடைந்த இடத்தில் தோன்றினான். நீதான் பிளவை உருவாக்கினாய் என்று அது கூறியது. எந்த உயிரினமும் செல்லக்கூடாத இடத்தில் நீ நடக்கிறாய். ராம் தன்னால் முடிந்தவரை போராடினான். செராவின் உதவியுடன் அவர்கள் தப்பித்தனர். கோபுரம் அவர்களுக்கு பின்னால் இடிந்து விழுந்தது. புகைச்சுருள் ஒன்று மேல் நோக்கிச் சென்றது. அந்த இரவின் நடுநிசியில் ஒரு கூரையின் மேல் ராம் நகரத்தை நோக்கி அமர்ந்திருந்தான். நெருக்கமான அழிந்து வரும் ஒளி அதனை வலம் வந்தது. அப்போது செரா அருகே வந்தாள். ஏன் நீங்கள் உலகங்களுக்கு இடையே தொடர்ந்து குதிக்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். ராம் தொலைவில் இருந்த மணிக்கூண்டு கோபுரத்தை பார்த்தான். ஏனென்றால் எங்கோ மாயா இன்னும் உயிருடன் இருக்கிறாள். மேலும் எல்லா இடங்களிலும் அவள் என் காரணமாக இறந்து கொண்டிருக்கிறாள். ஒரு மின்னும் அலை காற்றில் ஊடுருவியது. கூரையின் குறுக்கே ஒரு குறுகிய கணத்திற்கு ராம் தன்னைத்தானே மற்றொரு வடிவத்தை பார்த்தான். சுத்தமான ஆய்வக கோட் அணிந்து சிரித்து மாயாவை போன்ற ஒரு சகோதரியின் அருகில் நடந்து கொண்டிருந்தான். அந்த வடிவம் நின்றது. அவர்கள் கண்கள் சந்தித்தன. ஆனால் யாரும் பேசவில்லை. அந்த மாயை நொறுங்கியது. இந்த உலகத்தை சரி செய்ய வேண்டியது தன்னுடையது அல்ல என்று ராமுக்கு தெரியும். கனத்த இதயத்துடன் அவன் மீண்டும் பிளவுக்குள் நுழைந்தான். அது அவனை முழுவதுமாக விழுங்க அனுமதித்தது. அத்தியாயம் 4. நிழல் உலகம். விழிகளை திறந்ததும் ராம் உணர்ந்தது. இதுதான் துவக்கம் அல்ல, இது தவறான முடிவின் மீதான தொடர்ச்சி. அவன் நழுவி விழுந்தது ஒரு பரிதாபமான உலகமாக இருந்தது. காற்றை எரிகின்றது போல காடுகள் கருகி இருந்தன. மேகங்கள் இரும்பு மேகங்கள் போல சூழ்ந்திருந்தன. வானம் கருஞ்சிகப்பு, நகரங்கள் சிதைந்த புலம்பல்களாக. எங்கு பார்த்தாலும் சிதைவு, எரிகின்ற சாம்பல், இடிக்குரல்கள். இதுவே மாயாவை காப்பாற்றுவதற்காக அவன் தவறான நேரத்தில் தலையிட்டதில் பிறந்தொரு பிரபஞ்சம். ஒரு இடைவெளியில் அவன் ஒரு சத்தம் கேட்டான். மெதுவாக அது மனித குரலாக மாறியது. நீயேதான் காரணம். அவன் திரும்பி பார்த்தான். 2 ஆடையில் ஒரு நிழல். அது அவனை போன்றே இருந்தது. ஆனால் கண்களில் ஒளியே இல்லை. அதில் மனதின் காயம் மட்டுமே இருந்தது. நான் யார் தெரியுமா என்று நிழல் கேட்டது. ராம் மெதுவாக சொன்னான். நான். ஆமாம், நீயே. ஆனால் நான் அதே வழியை தொடர்ந்து ஓடி தீர்ந்த ராம். என் உலகம் இது. நீயும் இதே போல ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் சுதந்திரமாக திரும்ப முடியாது. ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஒரு விலை உண்டு. அவன் விரலால் ஒரு முற்றமும் அழித்த வீடுகளையும் சுடுகாடுகளையும் காட்டியது. இங்கு நீ ப்ராஜெக்ட் டில்டாவை நிறுத்தவில்லை. நீ மீண்டும் மீண்டும் அவள் உயிரை காப்பாற்ற முயற்சித்தாய். ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய மாயாவை உருவாக்கியது. ஆனால் உன் உண்மையான தங்கை ஏற்கனவே இல்லை. இல்லை. ராம் தோள்களை தட்டி கொண்டான். நான் அதை நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். மறுபடியும் முயற்சி செய்ய. இங்கு இருந்து வெளியேற ஒரு ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதுண்டு. நிழல் ராம் சொன்னான். தூண்டிலாக மாயாவை பயன்படுத்தும் மனநிலை அவளை உண்மையில் பிழைக்கச் செய்யாது. ஆனால் அதை விட்டு விடும்போதுதான் நீ அவளை நிஜமாக மீட்டுவிட முடியும். ராம் கண்கள் அடைத்து நின்றான். நிழல் ஒருபடி அருகே வந்தது. பிறந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் நீ ஒரு தன்னை விட்டு விட்டு புதியவராக பிறக்கிறாய். அந்த வலியை எதிர்கொள். அதில்தான் விடுதலை இருக்கிறது. சுற்றிய நிழல்கள் கத்திக்கொண்டன. பசுமை சாயல்கள் ஒருவேளை எதிர்பாராத நேரத்தில் தோன்றின. அவன் உள்ளம் துடிக்கத் தொடங்கியது. அதற்குள் அவன் பக்கத்தில் ஒரு வார்ப்பு நுழைவாயில் தானாக உருவாகத் தொடங்கியது. அது ஒளி கொண்டிருந்தது, மாயாவின் சிரிப்பை போல. நிழல் ராம் ஒரு கடைசி வார்த்தை சொன்னான். அவளுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு இப்போது உன்னுக்காக செல். ராம் அந்த ஒளிக்குள் நடந்தான். இறுதியாக ஒரு உலகம் நழுவி காணாமல் போனது. அத்தியாயம் 5. மாயாவின் எதிரொலிகள். வானம் விரிசல் அடைந்தது. ராம் ஒரு உலகத்திற்குள் நுழைந்தான். அங்கு நேரம் ஓடவில்லை. அது அப்படியே நின்றது. உடைந்த கண்ணாடி துண்டுகள் கீழே விழுவது போல உறைந்து போயிருந்தது. சூரியன் அடிவானத்தில் சிக்கி ஒரு பரந்த இறந்த பாலைவனத்தின் மீது நித்திய அம்பர் அந்திம காலத்தை பரப்பியது. காற்று விசித்திரமாக அசைந்தது. எந்த திசையில் செல்வது என்று தெரியாதது போல.
கட்டிடங்கள் அசாதாரணமாக சாய்ந்திருந்தன. சரிவின் நடுவில் உறைந்திருந்தன. அவற்றின் இடிபாடுகள் தரையை தொடவே இல்லை. இது வெறும் மற்றொரு பிரபஞ்சம் அல்ல. நேரம் கைவிட்ட போது நடந்தது இதுதான். ராம் உலர்ந்த கிரம்பிளிங் தரையில் நடந்தான். எலும்புகள் தரையில் சிதறி கிடந்தன. பழைய சாலைகள் காகிதம் போல சுருண்டிருந்தன. ஆறுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆவியாகிவிட்டன. அல்லது அவை இங்கு ஒருபோதும் ஓடவில்லையா? திடீரென்று ஒரு பழைய ரயில் நிலையத்திற்கு அருகில் பாதி புதைந்திருந்த ஸ்பீக்கரில் இருந்து ஒரு குரல் கரகரத்தது. இதை கண்டுபிடிப்பவர் எவரோ. என் பேர் மாயா. நான் தோற்றுவிட்டேன். ராம் உறைந்து போனான். அவன் துர்ப்பிடித்த ஸ்பீக்கருக்கு அருகில் மண்டியிட்டு அதன் முகப்பில் இருந்த மண்ணை துடைத்தான். குரல் மீண்டும் ஒலித்தது. அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒளிபரப்பு. முடிவில்லாமல் சுழன்றது. நான் சரிவை சரி செய்ய முயன்றேன். என்னால் முடிந்ததை உருவாக்கினேன். ஆனால் பிளவு வளர்ந்து கொண்டே இருந்தது. இதை யாராவது கேட்பார்களா, அல்லது இங்கு நேரம் வேலை செய்யுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாராவது கேட்டால் அதை தொடங்கியவனை நிறுத்துங்கள். அவன் கதவை திறந்தான். நான் அதை மூட முயன்றேன். ராமின் கைகள் நடுங்கின. அவன் மூச்சு திணறியது. மாயா என்று அவன் முணுமுணுத்தான். இப்போது காட்டு உலோக தாவரங்களாலும் துருவினாலும் சூழப்பட்டிருந்தது. உள்ளே அவன் ஒரு கட்டுப்பாட்டு அறையை கண்டுபிடித்தான். தூசி படிந்த மேசையின் மீது ஜர்னல்கள் சிதறி கிடந்தன. காகிதம் நொறுங்கியிருந்தது. ஆனால் மை இன்னும் அவளது கையெழுத்தை பிடித்திருந்தது. நேரம் நின்ற நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அதை நான் உணர்ந்தேன். அந்த அமைதியை உலகம் ஒரு கடைசி மூச்சை எடுத்து நிறுத்தி வைத்தது போல. இதை ஏற்படுத்திய ஒருவன் வெளியே இருக்கிறான். கனவுகளில் அவன் முகத்தை பார்க்கிறேன். அவன் பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அவனை நான் மன்னிக்கிறேன். ராம் அமர்ந்தான். அவனது விரல்கள் கடைசி பக்கத்தை தொட்டன. எனக்கு இன்னும் ஒரு வினாடி கிடைத்திருந்தால் நான் என் சகோதரனிடம் நான் அவனை குறை சொல்லவில்லை என்று சொல்லியிருப்பேன். ராமின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. திடீரென்று ஒரு இயந்திர குரல் அமைதியை குலைத்தது. ஊடுருவியவர் கண்டறியப்பட்டார். ஒரு பாதுகாப்பு ரோபோட் நிழல்களில் இருந்து எழுந்தது. பழையது, சேதமடைந்தது, நொண்டி. ஆனால் அது நின்றது. அது அவனை ஸ்கேன் செய்து தற்காலிக கையொப்ப பொருத்தம். ராம் ஒன்று. நீ மாயாவின் அசாதாரணமானவன். ராம் தலையை குனிந்தான். நான் அவளுடைய தவறு இல்லை, ரோபோட் மெதுவாக சொன்னது. திட்டமிடப்பட்ட ரகசியம் போல. நீ அவளுடைய நம்பிக்கை. அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஹாலோகிராம் டெர்மினலை காட்டியது. ராம் அதை செயல்படுத்தினான். மாயாவின் ஒரு பேய் உருவம் தோன்றியது. அவள் வயதாகி இருந்தாள், சோர்வாக இருந்தாள், ஆனால் புன்னகைத்தாள். இந்த செய்தி ஒலித்தால் நான் தோற்றுவிட்டேன் என்று அர்த்தம். அல்லது நீ வேறொரு இழையில் இருந்து வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. 100 சரிவுகளை நான் கடந்து வந்துள்ளேன். ஆனால் நீ இதை சரி செய்ய முயற்சிக்கிறாய் என்று நான் நம்ப விரும்புகிறேன். அவள் நேராக அவனை பார்த்தாள். நீயாக இருந்தால் நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன். ஹலோகிராம் 4வது. ராம் அமைதியாக அமர்ந்தான். இடிபாடுகளாலும் எதிரொலிகளாலும் சூழப்பட்டான். மாயாவின் இந்த வடிவம் அவனது தவறை சரி செய்ய முயன்று இறந்துவிட்டாள். அவள் யார் என்று அவளுக்கு ஒருபோதும் தெரியவில்லை. அவள் உலகங்கள் முழுவதும் பாதுகாக்க முயன்ற சகோதரனை ஒருபோதும் பார்க்கவில்லை. ஆயினும் அவள் அவனை மன்னித்தாள். ஆம்பர் ஒளி இன்னும் வானத்தை பிடித்திருக்க அவன் பதுங்கு குழியிலிருந்து வெளியேறினான். காற்று மீண்டும் கிசுகிசுத்தது. இந்த முறை குளிர்ச்சியாக இல்லை, ஆனால் மென்மையாக. ராம் கண்களை மூடிக்கொண்டான். நான் நிறுத்த மாட்டேன் என்று அவன் உரக்கச் சொன்னான். நான் அதை சரி செய்யும் வரை உங்கள் அனைவருக்கும். அதனுடன் அவன் அடுத்த பிளவுக்குள் மறைந்தான். மாயாவின் குரலை ஒரு திசை காட்டி போல தன் இதயத்தில் சுமந்து உடைந்த பல்பரப்பு வழியாக அவனை வழிநடத்தியது. அத்தியாயம் 6. காலத்தின் நிழல். இருளுக்குள் ராமை ஒரு வாசல் தள்ளியது. இரவு அல்ல, இருள். அடர்த்தியான, மூச்சு திணற வைக்கும் முழுமையான இருள். உயிருடன் இருப்பது போன்ற இருள். அவன் தடுமாறி முன்னால் சென்றான். அவனது கால்கள் சீரற்ற கல்லில் காய்ந்த இலைகளை நசுக்கின. மெதுவாக அவனது கண்கள் பழகியவுடன் மங்கலான தீப்பந்த வெளிச்சம், கூர்மையான செங்குத்தான பாறைகளையும் சாத்தியமற்ற வடிவங்களில் முறுக்கப்பட்ட பண்டைய மரங்களையும் அவனது தோளில் வலைப்பின்னல் போல ஒட்டியிருந்த மூடுபனியையும் வெளிப்படுத்தியது. அவன் ஒரு காட்டில் இருந்தான். ஆனால் இந்த உலகின் காடு இல்லை. இந்த இடம் பழமையானது, காலத்தை விட பழமையானது. வரலாற்றுக்கு முன், தர்க்கத்திற்கு முன் இருந்த ஒரு பகுதி. மண்ணில் அவனது காலணிகளுக்கு அடியில் உள்ள மெதுவான அதிர்வில் ஒரு இதய துடிப்பு போல அவன் அதை உணர்ந்தான்.
இந்த பிரபஞ்சம் நினைவு கூர்ந்தது. பாழடைந்த கோட்டையின் விளிம்பில் ஒரு உருண்டை மரத்தடியில் ஒரு உருவம் அமர்ந்திருப்பதைக் கண்டான் கந்தல். துணிகளால் மூடப்பட்ட ஒரு வயதான மனிதன் ஒரு மினுமினுக்கும் கோலத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். ராம் நெருங்கியதும் அந்த மனிதன் திரும்பினான். அவனது கண்கள் பனி போல வெண்மையாக இருந்தன. ஆனால் எப்படியோ பார்வை நிறைந்திருந்தன. உன்னிடம் உடைந்த காலத்தின் நாற்றம் வீசுகிறது என்று வயதான மனிதன் கரகரப்பான குரலில் கூறினான். நீ இருந்த பொருள் மீண்டும் நடமாடுவதற்கு நீதான் காரணம். ராம் தயங்கினான். உனக்கு என்னை தெரியுமா? நீ என்னவாக மாறியுள்ளாய் என்று எனக்கு தெரியும் என்று அந்த மனிதன் கூறினான். திரையில் ஒரு கிழிசல், அமைதி இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு மூச்சு. நீ அவளை காப்பாற்றுகிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உன் பாதை நெருப்பு பாதை. ராம் சுற்றிலும் பார்த்தான். இது என்ன இடம்? இயந்திரங்களால் தொடப்படாத உலகம். நாங்கள் சூரியன் மற்றும் கல்லால் வாழ்கிறோம். ஆனால் இங்கேயும் உன் பிளவு ரத்தம் கசிகிறது. வயதான மனிதன் தூரத்து மலைகளை நோக்கி சுட்டிக்காட்டினான். அங்கே நிழல் படிந்த பள்ளத்தாக்கில் நேரம் அலறுகிறது. விழுங்குபவன் விழித்துக் கொண்டான். ராம் அதை பார்ப்பதற்கு முன்பே உணர்ந்தான் ஒரு அழுத்தம். அவனது ஆன்மாவில் ஒரு ஈர்ப்பு விசை. முந்தைய பிரபஞ்சங்களில் இருந்து இருண்ட சக்தியை அவன் நினைவு கூர்ந்தான். வடிவமற்ற ஒரு உயிரினம் மெழுகுவர்த்திகளுக்கு இடையில் ஒரு நிழல் போல காலக்கோடு வழியாக நகர்ந்தது. ஆனால் இங்கே அதற்கு ஒரு இருப்பு இருந்தது. அவன் பள்ளத்தாக்கில் இறங்கினான். அவன் கடந்து சென்ற போது வளைந்த மினுமினுக்கும் விளக்குகளால் வழிநடத்தப்பட்டான். நேரம்தானே அவனுக்கு பயப்படுவது போல. பள்ளத்தாக்கின் தரையில் அவன் அதை பார்த்தான். உடைந்த கண்ணாடிகள் மற்றும் சரிந்து விழும் நட்சத்திரங்களால் ஆன ஒரு உயரமான நிறுவனம். அதன் முகம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருந்தது. சில சமயங்களில் அவனது சொந்த பிரதிபலிப்பு, மற்ற நேரங்களில் மாயாவின் பிரதிபலிப்பு. அது தரையில் எந்த அடையாளமும் இல்லாமல் நகர்ந்தது. ஆனால் அதற்கு பின்னால் இருந்த அனைத்தும் உடனடியாக வயதாகின மரங்கள் தூசியாக மாறின. கற்கள் விரிசல் அடைந்தன. பறவைகள் நடுவானில் விழுந்தன. ராம் கிசுகிசுத்தான். நீ என்ட்ரோபி. அந்த உயிரினம் பேசவில்லை, ஆனால் அவன் அதை உணர்ந்தான். அவனது எலும்புகளுக்குள் ஒரு குரல். நீ சட்டத்தை மீறினாய். காலம் உன்னுடையது அல்ல. நீ இழையை பிளந்தாய். நான் இல்லாததால் சரி செய்கிறேன். ராம் முன்னால் நடந்தான். நான் எதையும் அழிக்க விரும்பவில்லை. நான் அவளை காப்பாற்ற முயன்றேன். அந்த உயிரினம் தலையை சாய்த்தது. அதற்கு சுற்றிலும் காற்றில் நூற்றுக்கணக்கான கண்கள் திறந்தன. அன்பு சரிவை நியாயப்படுத்தாது. ஒரு விசையின் வெடிப்பு ராமை பின்னால் தள்ளியது. அவன் ஒரு கல் சுவரில் மோதினான். அவனது நெற்றியிலிருந்து ரத்தம் கசிந்தது. நேரம் ஒரு கணம் மெதுவாகியது. பின்னர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. நான் இதற்கு காரணம் என்று எனக்கு தெரியும் என்று அவன் பலவீனமாக எழுந்து கத்தினான். ஆனால் நீ என்னை அழித்தால் இது ஒருபோதும் நிற்காது. வேறு யாராவது முயற்சி செய்வார்கள். மீண்டும் மீண்டும். நீ சரணடைவதற்கு பதிலாக எதிர்ப்பை காட்டுகிறாய். ராம் மூச்சு திணற அந்த உயிரினத்தை பார்த்தான். இல்லை, நான் பொறுப்பு முன்வைக்கிறேன். அந்த உயிரினம் நின்றது. பள்ளத்தாக்கில் ஒரு அமைதி நீண்டது. பின்னர் அது பின்வாங்கியது. கடலை நோக்கி பின்வாங்கும் மூடுபனி போல அந்த உயிரினம் காலவெளியின் மடிப்புகளுக்குள் மறைந்தது. காடு மீண்டும் அமைதியாக இருந்தது. ராம் முழங்காலில் விழுந்தான். அவனது உடல் உடைந்திருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. காலத்தின் தண்டனையின் வெளிப்பாட்டை அவன் எதிர்கொண்டு உயிர் பிழைத்திருந்தான். பலத்தால் அல்ல, ஏற்றுக்கொள்ளும் தன்மையால். வயதான மனிதன் அவனை பல மணி நேரம் கழித்து கண்டுபிடித்தான். நீ அதை தோற்கடிக்கவில்லை என்று ஞானி மண்டியிட்டு கூறினார். ஆனால் நீ உண்மையை சொன்னாய். இந்த உலகில் அதற்கு ஒரு எடை உண்டு. ராம் இருமி பலவீனமாக சிரித்தான். நான் வெற்றி பெற இங்கு வரவில்லை. நான் விஷயங்களை சரி செய்ய வந்துள்ளேன். ஞானி அவனுக்கு ஒரு செதுக்கப்பட்ட மரக்கோலை வழங்கினார். அப்படியானால் நீ இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். எல்லா பாதைகளின் மையத்திற்கும். நெக்ஸஸ். ஆனால் ஜாக்கிரதை, அங்கே நீ உண்மையை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அது ஒரு தேர்வு. ராம் எழுந்தான். அவனது கண்கள் உறுதிப்பாட்டால் எரிந்தன. நூற்றாண்டுகளின் இடைவிடாத இரவுக்கு பிறகு பண்டைய நிலத்தில் விடியல் இறுதியாக தோன்றிய போது அவன் அடுத்த பிளவுக்குள் நுழைந்தான். குற்ற உணர்விலிருந்து ஓடும் மனிதனாக அல்ல, ஆனால் பாவ மன்னிப்பை நோக்கி நடக்கும் மனிதனாக. அத்தியாயம் 7. முடிவில்லாத பின்னடைவு. ராம் கண்களை திறந்தபோது தலைகீழாக இருந்தான். தொங்கவில்லை, ஆனால் நடந்து கொண்டிருந்தான். வானம் அவனுக்கு கீழே இருந்தது, தரை மேலே.
ஆனால் ஈர்ப்பு விசை எதுவும் தவறில்லை என்பது போல வேலை செய்தது. கடந்த மோதலில் அவனது உடல் வலித்தது. ஆனால் இந்த புதிய யதார்த்தத்தின் விதிகள் எந்த காயத்தையும் விட அவனது மனதை அதிகம் உலுக்கின. இந்த பிரபஞ்சம் ஒரு முரண்பாடு. ஒரு பெரிய மிதக்கும் கனசதுரத்திற்குள் கட்டப்பட்ட குரோம் மற்றும் நிழல் நகரம் முடிவற்ற ஊதா நிற வானத்தில் மெதுவாக சுழன்றது. ஞான்பாலங்கள் சாத்தியமற்ற கோணங்களில் வளைந்தன. படிக்கட்டுகள் தங்களுக்குள்ளேயே முறுக்கிக் கொண்டன. கட்டிடங்கள் நிலைகளுக்கு இடையில் மினுமினுத்தன. நேரம் அவை முழுமையானதா என்று தீர்மானிக்காதது போல. ராம் ஒரு மோபியஸ் சிட்டி போன்ற ஒரு தளத்தில் நின்றான். அவனை சுற்றி மனித உருவ இயந்திரங்கள் சரியான தாளத்தில் நகர்ந்தன. அவற்றுக்கு செயற்கை தோல், ஒளிரும் கண்கள் மற்றும் தொலைதூர எதிரொலிகள் போன்ற குரல்கள் இருந்தன. அவன் ஒரு படி எடுத்து வைத்தான். முழு தெருவும் மாறியது. ஒரு புதிய பாதையாக மடிந்தது. ஒரு ரோபோட்டிக் குரல் அவனை வரவேற்றது. வரவேற்கிறோம் பயணியே. ஒரு இயந்திர பெண் நெருங்கினாள். அவளது முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவளது கண்கள் அவனை வேகமாக ஸ்கேன் செய்தன. நீங்கள் தான் அவர் எங்களை பற்றி எச்சரித்தவர், காலத்தை உடைத்தவர். ராம் கைகளை உயர்த்தினான். நான் யாரையும் காயப்படுத்த இங்கு வரவில்லை. நான் உடைத்ததை சரி செய்ய முயற்சிக்கிறேன். அவள் அவனை பின்தொடர சைகை செய்தாள். அப்படியானால் நீ எங்கு இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நடந்த போது நகரம் ஒரு ஓரிகாமி புதிர் போல விரிந்தது. ஒவ்வொரு படிக்கும் மாறியது. ராம் ஆயிரக்கணக்கான தனது சொந்த பதிப்புகளை காட்டும் திரைகளை பார்த்தான். சிலர் உன்னதமானவர்கள், சிலர் அரக்கர்கள். ஒன்றில் அவன் ஒரு கடவுள், மற்றொன்றில் ஒரு உலோக கனசதுரத்திற்குள் கத்தும் ஒரு கைதி. நீ நுழைந்த ஒவ்வொரு பிரபஞ்சமும் என்று ஆண்ட்ராய்டு கூறியது ஒரு தனி உலகம் அல்ல, ஆனால் ஒரு திருத்தும் அடுக்கு, ஒரு சுழற்சி. உன்னை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்டது. ராம் உறைந்து போனான். என்ன? அவள் திரும்பினாள். அவளது குரல் மென்மையாகியது. நீ நம்பியபடி இது பல்பரப்பு அல்ல. இது ஒரு அமைப்பு, ஒரு மர்ம உலகம். கால வரிசையை உடைப்பவர்களை சோதிக்க கட்டப்பட்டது. அவன் கிசுகிசுத்தான். நீ எனக்கு சொல்கிறாய் இவை எதுவும் நிஜமில்லை என்று. நிஜம் என்பது சார்புடையது என்று அவள் பதிலளித்தாள். ஆனால் இந்த அமைப்பு காலக்கட்டுப்பாட்டு நெறிமுறைகளால் வடிவமைக்கப்பட்டது. யாராவது முதன்மை இழையை பிளக்கும் போது அவர்கள் முடிவில்லாத பின்னடைவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். முடிவில்லாமல் உள்ளே மடிந்து செல்லும் பிரபஞ்சங்களின் சங்கிலி. நீ எடுக்கும் ஒவ்வொரு செயலும் மற்றொரு சுழற்சியை உருவாக்குகிறது. ராம் அமர்ந்தான். மனம் சுழன்றது. அப்படியானால் நான் வட்டமாக ஓடுகிறேனா? அவள் தலையசைத்தாள். ஆனால் உனது விடாமுயற்சி அரிதானது. நீ சிலரே எட்டிய ஒரு ஆழத்தை எட்டி இருக்கிறாய். விரைவில் நீ நெக்சஸை அடைவாய். அவன் மேலே பார்த்தான். வலி மற்றும் தெளிவு அவனது கண்களில் போராடின. நான் முன்னோக்கி செல்கிறேன் என்று நினைத்தேன், ஆனால் நான் ஆழமாக புதைக்கப்பட்டேன். ஆண்ட்ராய்டு அவனுக்கு பக்கத்தில் மண்டியிட்டது. ஆனாலும் நீ தொடர்ந்து சென்றாய். அதனால்தான் நீ இன்னும் முக்கியமானவன். ராம் பற்களை கடித்தான். அப்படியானால் நெக்சஸை எப்படி அடைவது என்று சொல். நான் இதை முடிக்க வேண்டும். நான் சரிவை நிறுத்த வேண்டும். அவர்களை சுற்றியுள்ள உலகம் கடுமையாக மாறத் தொடங்கியது. வானத்தில் விரிசல்கள் தோன்றின. நகரத்தை கொண்டிருந்த கனசதுரம் நடுங்க தொடங்கியது. என்ட்ரோபி உன்னை மீண்டும் கண்டுபிடித்து விட்டது என்று அவள் கூறினாள். உனக்கு கொஞ்சம் நேரமே இருக்கிறது. அவள் அவனுக்கு ஒரு கருவியை அளித்தாள். ஒரு உலோக வட்டு விசித்திரமான ஆற்றலுடன் துடித்தது. இதை எந்த தற்காலிக மீறலிலும் வை. அது உன்னை நெக்சஸுக்கு வழி நடத்தும். ராம் அதை எடுத்துக்கொண்டு நின்றான். நன்றி என்று அவன் கூறினான். உன் பேர் என்ன? ஆண்ட்ராய்டு கண் சிமிட்டியது. எனக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அது உதவினால் இன்னொரு சுழற்சியில் நீ என்னை மாயா என்று அழைப்பாய். அவன் மூச்சு திணறியது. மீண்டும் பேசுவதற்குள் வானம் முழுவதும் ஒரு பெரிய கர்ஜனை எதிரொலித்தது. இருண்ட சக்தியின் நிழல் மீண்டும் அச்சுறுத்தியது. அதன் இருப்பு யதார்த்தத்தில் ஓட்டைகளை உருவாக்கியது. ராம் ஒரு சரிந்து விழும் பாலத்தின் குறுக்கே ஓடினான். சுழலும் கண்ணாடி காரிடாரில் குதித்தான் மற்றும் அந்த வட்டை செயல்படுத்தினான். ஒளி அவனை சூழ்ந்து கொண்ட போது அவன் அவளது பெயரை கிசுகிசுத்தான். உலகம் மறைந்து விட்டது. அத்தியாயம் 8. யதார்த்தங்களின் மையம். நீண்ட நேரம் அமைதி மட்டுமே இருந்தது. சத்தமில்லை, காற்று இல்லை, ஈர்ப்பு இல்லை. வெளி அதன் மீது மடிந்து கொள்வதன் மகத்தான அமைதி மட்டுமே. ராம் மெதுவாக கண்களை திறந்தான். தூக்கத்தில் இருந்து அல்ல, ஆனால் இருப்பில் இருந்து எழுந்திருப்பது போல உணர்ந்தான்.
அவன் ஒரு பரந்த வட்டமான தளத்தின் மையத்தில் நின்றான். அது சூனியத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு வெற்றிடம் எல்லா திசைகளிலும் முடிவில்லாமல் பரவி இருந்தது. கருப்பு, ஆனால் தொலைதூர நட்சத்திரங்களால் மின்னியது சில நிலையாக. மற்றவை கண்ணுக்கு தெரியாத நீரோட்டத்தில் சிக்கியது போல சுழன்றன. இங்கு ஈர்ப்பு நிறைவுக்கு அல்ல, சிந்தனைக்கு பதிலளித்தது. அவன் ஒரு படி கூட எடுத்து வைக்கவில்லை என்றாலும் அவனது கால்கள் தரையை முத்தமிடும் வரை மெதுவாக மிதந்தான். அவனுக்கு கீழே உள்ள தரை பளபளப்பான கண்ணாடி போல் இருந்தது. ஆனால் அது அவனது உருவத்தை மட்டுமல்ல, கணக்கான, ஒருவேளை நூற்றுக்கணக்கான அவனது சொந்த பதிப்புகளை பிரதிபலித்தது. சில வயதானவை, சில இளையவை, சிலர் ஆய்வக மேலாடைகள் அணிந்திருந்தனர். மற்றவர்கள் இரத்தம் தோய்ந்தும் சோர்வாகவும் இருந்தனர். ஒவ்வொருவரும் உடைந்த நினைவுகள் போல மின்னிக் கொண்டிருந்தனர். இதுதான் என்று ராம் கிசுகிசுத்தான். நெக்சஸ். காலம் அவனை சுற்றி ஒரு இதய துடிப்பு போல துடித்தது. மங்களாக, சீராக, பழங்காலமாக. அவனுக்கு முன்னால் ஒரு பாதை தோன்றியது. அவன் கற்பனை செய்த ஒவ்வொரு அடிக்கும் உருவானது. முடிவில் சுழலும் தங்க எழுத்துக்களுடன் பொறிக்கப்பட்ட ஒரு உயரமான கருங்கல் வளைவு இருந்தது. அது திரவக்கல் போல மின்னியது. அவனது ஆன்மாவை வலிக்க வைக்கும் அளவுக்கு பிரகாசமான ஒளியை தடுத்தது. அவன் அதை நோக்கி நடந்தான். ஒவ்வொரு அடிக்கும் அவன் எடை இழந்தவனாகவும் கனமானவனாகவும் முன்னோக்கியும் பின்னோக்கியும் உயிருடனும் மறைந்து போவதாகவும் உணர்ந்தான். வளைவுக்குள் நுழைந்ததும் சூழல் மாறியது. அவன் ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தில் நின்றான். ஆனால் புத்தகங்கள் அல்ல, சுவர்கள் மாறும் காலக்கோடுகளால் ஆனவை. கூரையிலிருந்து திரைச்சீலைகள் போல தொங்கும் பொன்னிற ஒளியின் ஒளிரும் இலைகள். அவற்றுக்கு இடையில் உலகங்களின் துண்டுகள், உரையாடலின் நடுவில் உள்ள மக்கள். நிகழ்வுகள் தலைகீழாகவும் விரைவாகவும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தன. எல்லாவற்றின் மையத்திலும் ஒரு உருவம் நின்றது. காலக்கட்டுப்பாட்டாளர். அவர்களது வடிவம் நிலையானது அல்ல. சில சமயங்களில் அவர்கள் ஒரு வயதான பெண்ணாகவும், பின்னர் ஒரு இளம் பையனாகவும், பின்னர் நட்சத்திரங்களால் ஆன ஒரு நிழற்படமாகவும் தோன்றினர். அவர்களது குரல் இலைகள் வழியாக வீசும் காற்று போலவும் மலைகளுக்கு அடியில் இடி போலவும் இருந்தது. நீ கடைசியாக வந்தாய் என்று காலக்கட்டுப்பாட்டாளர் கூறினார். பூமி 97 ராம். இழந்த காலத்தை தேடுபவன், விதியை பிளந்தவன். ராம் முன்னால் நடந்தான். நான் ஏன் இங்கு வந்தேன் என்று உனக்கு தெரியுமா? நிச்சயமாக. உன் சகோதரி மாயா இறந்த தாங்க முடியாத தருணத்தை நீ மாற்ற விரும்புகிறாய். நீ காலத்தை மிஞ்ச முடியும் என்று நம்பினாய். அன்பு விளைவுகளை விட வலிமையானது என்று நம்பினாய். ராமின் குரல் உடைந்தது. நான் அவளுடன் ஒரு கணம் கூட இருக்க விரும்பினேன். காலக்கட்டுப்பாட்டாளரின் முகம் ஒரு வயதான மனிதனின் முகமாக மின்னியது. கண்கள் கருணையுடனும் துக்கத்துடனும் நிரம்பியிருந்தன. ஒரு உன்னதமான ஆசை. ஆனால் காலம் என்பது உன்னால் அவிழ்க்க முடிந்த ஒரு நூல் அல்ல. அது ஒரு உயிருள்ள தரைவிரிப்பு. ஒரு நூலை இழுத்தால் முழு துணியும் அவிழ்ந்துவிடும். நான் செய்ததை நான் பார்த்தேன் என்று ராம் கூறினான். நான் பனி மூடிய இடிபாடுகளுக்கு சென்றுள்ளேன். காற்று போல நேரம் விற்கப்படும் உலகங்களுக்கு. மக்கள் அவளது பெயரை ஒரு பேய் கதை போல உச்சரிக்கும் சரிந்து விழும் யதார்த்தங்களுக்கு. மாயா ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இருக்கிறார். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் அவளால் பாதிக்கப்படுகிறார்கள். என்னால் காலக்கட்டுப்பாட்டாளர் மெதுவாக நடந்து காலக்கோடுகளின் இழைகளுக்கு இடையில் நெசவு செய்தார். ஆனாலும் நீ தொடர்ந்து சென்றாய். ஏனென்றால் ஆழமாக நீ ஒரு சரியான பிரபஞ்சத்தை கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தாய். ராம் தலையை குனிந்தான். நான் மீட்பு விரும்பினேன். இல்லை என்று காலக்கட்டுப்பாட்டாளர் மெதுவாக கூறினார். எல்லா விஷயங்களின் சரிவையும் உனது அன்பு நியாயப்படுத்தியது என்று நம்புவதற்கு நீ அனுமதி விரும்பினாய். ஒரு நீண்ட அமைதி. பின்னர் காலக்கட்டுப்பாட்டாளர் ஒரு கையை உயர்த்தினார். 2 ஒளிரும் கோலங்கள் தோன்றின. ஒன்று பொன்னிறமானது, ஒன்று அடர் நீலம். இவை உனது தேர்வுகள் என்று அவர்கள் கூறினர். பொன்னிற பாதை மாயா வாழும் ஒரு யதார்த்தத்திற்கு இட்டுச் செல்கிறது. நீ அவளுடன் சேருவாய். நீ வயதாகி விடுவாய். ஆனால் பல்பரப்பு சிதைந்து கொண்டே இருக்கும். இன்று அல்ல, நாளை அல்ல, ஆனால் மெதுவாக, அமைதியாக. அரிப்பால் மரணம். ராம் நீல கோலத்தை உற்று பார்த்தான். மற்றொன்று, நீ உன்னை நீக்கி விடுகிறாய் என்று காலக்கட்டுப்பாட்டாளர் பதிலளித்தார். அதன் மூலத்தை அகற்றுவதன் மூலம் நீ பிளவை மூடுகிறாய். மரணம் இல்லை, மறுவாழ்வு இல்லை, வெறுமனே இல்லாதிருத்தல். பல்பரப்பு குணமடையும். மாயா பல காலக்கோடுகளில் வாழ்வாள். உன்னை அறியாமல், ஆனால் முழுமையாக. பிளவிலிருந்து விடுபட்டு. ராம் நெருங்கி வந்தான். கடினமாக சுவாசித்தான்.
நான் மறைந்தால் யாராவது என்னை நினைவில் வைத்திருப்பார்களா? காலக்கட்டுப்பாட்டாளர் அவனை 1000 முகங்களுடன் பார்த்தார். ஆழம் மட்டுமே உன்னை நினைவில் வைத்திருக்கும் ராம். ஒரு திருத்தமாக, ஒரு வடுவாக, ஒவ்வொரு பிரபஞ்சத்தின் மடிப்புகளிலும் எழுதப்பட்ட ஒரு அமைதியான பாதுகாவலனாக. ராம் நீலக்கோலத்தை நோக்கி கையை நீட்டினான். அவனது விரல்கள் நடுங்கின. அவள் இறந்த நாள் முதல் இந்த உண்மையிலிருந்து நான் ஓடிவிட்டேன் என்று அவன் கூறினான். காலத்தின் விதிகளை நான் மிஞ்ச முடியும் என்று நினைத்தேன். ஆனால் நான் செய்தது ஏற்கனவே உடையக்கூடியதை உடைப்பதுதான். அவன் கோலத்தை சுற்றி கையை மூடினான். தளத்தில் இருந்து ஒரு காற்று எழுந்தது. அவர்களை சுற்றியுள்ள காலக்கோடுகள் மின்னின. ஒரு கணம் காலக்கட்டுப்பாட்டாளர் வணங்கினார். உனது தியாகம் துணிச்சலின் அரிய வடிவம் என்று அவர்கள் கூறினர். நீ ஒரு உயிரை காப்பாற்றவில்லை, நீ அதன் முடிவற்ற பிரபஞ்சங்களை காப்பாற்றுகிறாய். ராம் மறையத் தொடங்கிய போது அவர்களை கண்டான். நூற்றுக்கணக்கான யதார்த்தங்களில் மாயா சிரித்துக் கொண்டிருந்தாள், புன்னகைத்துக் கொண்டிருந்தாள், உயிருடன் இருந்தாள். அவன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அவன் மற்றொரு உலகில் எரியும் நகரத்தின் வழியாக ஓடும் 3 நிழற்படங்களை கண்டான். கணேஷ், ஹரி மற்றும் அவன். ஆனால் இந்த முறை அவன் அழைக்கவில்லை, அவர்களை போக விட்டான். நெக்சஸ் மங்கியது. அத்தியாயம் 8. யதார்த்தங்கள். அத்தியாயம் 9. இறுதி முடிவு. வல்பரப்பு நடுங்கியது. ராம் கால வெற்றிடத்தின் விளிம்பில் நின்றான். எல்லா யதார்த்தங்களுக்கும் இடையில் ஒரு அமைதியான இடம். அது வெறுமையாக இருந்தது. சத்தம் இல்லை, ஒளி இல்லை. காலக்கோடுகள் எல்லா திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டு செல்வதன் மென்மையான சத்தம் மட்டுமே. அவனுக்கு பின்னால் குழப்பம் ஆட்சி செய்தது. பிரபஞ்சங்கள் தங்களுக்குள்ளேயே மடிந்து கொண்டிருந்தன. உடைந்த பரிமாணங்கள் சரிந்து கொண்டிருந்தன. தற்காலிக அலைகள் முழு யதார்த்தங்களையும் விழுங்கின. காலக்கட்டுப்பாட்டாளரின் இறக்கும் நெக்சஸை அவன் கடைசியாக பார்த்தான். பெரிய கோபுரம் சரிந்து கொண்டிருந்தது. மாயாவை காப்பாற்ற முயன்ற போது அவன் உருவாக்கிய அதே அசாதாரணம் அதை இழுத்து அழித்தது. இதுதான் அது. ராம் தனது மேலங்கியில் இருந்து கடைசி கால துடிப்பு மையத்தை அகற்றினான். பிளவை உறிஞ்சி கட்டுப்படுத்த அவன் உருவாக்கிய கருவி அது. அது அவனது கைகளில் துடிக்கும் இதயம் போல துடித்தது. ஒருமுறை செயல்படுத்தப்பட்டால் அது அவனை விழுங்கிவிடும். பல்பரப்பு முழுவதும் அவனது இருப்பின் ஒவ்வொரு எதிரொலியையும் அழித்துவிடும். அவன் மாயாவின் ஆயிரக்கணக்கான பதிப்புகளை சந்தித்தான். சிலர் மகிழ்ச்சியாக இருந்தனர், சிலர் உடைந்திருந்தனர், சிலர் அவன் யார் என்று முற்றிலும் அறியாமல் இருந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் அவனது மாயா அல்ல. மேலும் விஷயங்களை சரி செய்ய ஒவ்வொரு முயற்சியும் அதை மோசமாக்கியது. அவன் அமைதியாக கிசுகிசுக்கும் போது அவனது குரல் நடுங்கியது. மன்னித்துவிடு மாயா, உன்னுடன் இன்னும் 1 நிமிடம் மட்டுமே இருக்க விரும்பினேன். ஆனால் அதற்கு பதிலாக நித்தியத்தை திருடிவிட்டேன். அவன் தன் முஷ்டியை இறுக்கி மையத்தை தனது நெஞ்சில் அழுத்திக் கொண்டான். அவனுக்குள் இருந்து ஒரு தகிக்கும் ஒளி வெடித்தது. வெற்றிடத்தை வெப்பத்தாலும் ஒளியாலும் நிரப்பியது. காலக்கோடுகள் அசையாமல் நின்றன. யதார்த்தங்கள் குலுங்குவதை நிறுத்தின. அந்த அசாதாரணம், காலத்தின் அந்த விழுங்கும் காயம் மெதுவாக மூடப்பட்டது. அது வேலை செய்தது. ராமின் உடல் பொன்னிற ஒளியின் இழைகளாக கரைந்த போது அவன் புன்னகைத்தான். அவனது கடைசி துண்டு மறைவதற்கு சற்று முன்பு அவளை கண்டான். மாயா ஒரு தொலைதூர உலகில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தாள். அவளது கையில் ஒரு ஓவிய புத்தகம். முடிக்காற்றில் அலை பாய்ந்தது. கண்ணுக்கு தெரியாத எதையோ பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் மேலே பார்த்தாள். ஏதோ உணர்ந்தது போல அவள் மெதுவாக புன்னகைத்தாள். அவளது கண்கள் அமைதியால் நிறைந்திருந்தன. பின்னர் அவள் மீண்டும் தன் ஓவியத்தில் மூழ்கினாள். ராமின் இருப்பு மறைந்துவிட்டது. ஆனால் அவனது அன்பு நீடித்தது. எல்லா இருப்புகளிலும், அவளது ஒவ்வொரு பதிப்பிலும் ஒரு மென்மையான அலை போல. வல்பரப்பு பாதுகாப்பானது. அவனை யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை என்றாலும் காலம் நினைவில் வைத்திருக்கும். என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க.